ஹலோ கைஸ். இது என்னென்னா, இந்த குட்டிக்கு தான் மருந்து போடுறதுக்கு மேலே ஃபுல்லாக ஒரே புண்ணு. காலில் ரொம்ப புண்ணு இருக்குது, என்னன்னு தெரியல. அது வெளியிலேருந்து தான் வந்துச்சு. பட் அது எப்படி புண்ணாச்சுங்கிறது தெரில. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம். ஆனால் அதுக்கு இன்ஜெக்ஷன் போடணுன்னா 45 நாள் ஆகணும் அப்படின்ட்டாங்க. இது 45 நாள் ஆன குட்டி இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. ஸோ அதனால் அதை எப்படியும் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் காட்டணும். ஆனால் இப்போது அது வந்து கால்லலாம் புண்ணு நிறைய இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருக்குது. இப்போ கொஞ்சம் நடக்குது, பரவாயில்ல. அதுக்கு மருந்து போடவே விடலை. அது பண்ணுற வேலை, ஐயோ! எல்லோரும் பிடிச்சி அமுக்கி உட்கார வச்சு அதை ஒரு வழி பண்ணி தான் மருந்து போட்டுச்சு. ஃபுல்லாக உடம்புலாம் புண்ணு நிறைய இருந்துச்சு. இப்போ ஓரளவு ஓகே. மருந்து போட்டு விட்டுட்டோம். உண்மையிலே சொல்லணுன்னா, இது குட்டி தான். ஆனால் அது நான் எங்கே தூங்க வைக்கிறேனோ அந்த இடத்துல அது எந்த அது மோஷன் போகிறதோ, யூரின் போகிறதோ அந்த மாதிரி எந்த வேலையுமே பண்ணுறதில்ல. அது தூங்குனதுக்கப்புறமா சவுண்டு கொடுக்கு. அதை எடுத்துகிட்டு போய் வெளியில் விட்டோன்னா, வெளியில் போய் இறக்கி விட்டதுக்கப்புறமா யூரின் போகுது. உண்மையிலே இந்த குட்டிக்கு இவ்வளோ அறிவு இருக்கா அப்படிங்கிற மாதிரி தோணுது. என்ன கொஞ்சம் மருந்து போடும்போது ரொம்ப கஷ்டப்பட்டோம். அது ஒரு இடத்துல இருக்கவும் முடியல. மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தரா பிடிச்சி அதுக்கு மருந்து போட்டு அதை ஒரு வழியாக கொண்டு வரவங்களையும் போதும் போதும்னு ஆயிடுச்சு. பொதுவாகவே எனக்கு இந்த மாதிரி புண்ணு இருக்கிறது, பிளட்டு, வாமிட்டிங் இதெல்லாம் பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் அப்படி இருக்குமான்னு தெரில. பட் எனக்கு அந்த மாதிரி கொஞ்சம் சின்ன வயசுலேருந்தே உண்டு. இப்போது ஓரளவு ஓகே. ஸோ இதை பார்க்கும்போது ஆனால் எனக்கு ரொம்ப பாவமாக இருந்துச்சு. என்னடா அது ஒரு குட்டி, இதை அப்படி புண்ணோட விட்டுட்டு போகவும் மனசு வரல. அது அது ரொம்ப கேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் தோண ஆரம்பிச்சிட்டு. இப்போ அதை ஃபுல்லாக எடுத்து அதுக்கு மருந்து போட்டதெல்லாம் என் பொண்ணு தான். அதை பிடிச்சி வச்சிருந்ததெல்லாம் என் பையன் தான். 2 பேரும் சேர்த்து அதுக்கு மருந்து போட்டு ஒரு வழியாக அதை பார்த்துட்ருக்காங்க. ஓகே, பார்க்கலாம். பாய்.